ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பூனதில்ல நழுவிக்கிட்டே போகும். பூனதில்லை இல்லையா, பின்பிஸ் எப்படி நம்ம தைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அப்படியே திரட்டிட்டு தைக்க போறேன். நீங்க பாருங்க, இதில் நான் ஒரு மாடல் வைக்கிறேன், அதையும் பாருங்க. அந்த மாடல் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து பூனதில்லை எப்படி போட்டு தைக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன போடணும், வீடியோ என்ன வீடியோ போடணுன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சமையல் வீடியோ ஓரளவுக்கு நல்லா தெரியும், அதனால நீங்க கொஞ்சம் வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நான் சமையல் வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் நீங்க டிக்டாக் மாதிரி பண்ணாதான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெரியுதா? நீங்க இந்த மாதிரி பின் ஊசி போட்டு தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா வரும். அதே கோடு கழுத்துல கோடு போட்டுருந்தீங்கன்னா இன்னும் அழகா கட்சி தானே வரும். அந்த போட்டு மாதிரியே நம்ம தைக்கும் போது தெரியாதவங்க கூட தைச்சிக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து பின்னாடி பேக் சைடு, அதாவது மேல கழுத்து தைச்சிட்டோம். இப்ப அடுத்து நம்ம கீழே தைக்கிறோம். இதை பூரா கரெக்டா அப்படி எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டு கீழே நழுவாத அளவுக்கு பின்னு குத்திட்டு, தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஏற்கனவே ஒரு கோடு போட்டிருப்போம். அந்த கோட்லயே அப்படியே அடிச்சுக்குவாங்க. கரெக்டா வந்துருச்சு. இப்ப நம்ம போட்டுக்க பின் ஊசியை எடுத்துருவோம். எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறோம். கரெக்டா ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கட் பண்ணீங்கன்னா சரியா வரும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த வளைவுல மட்டும் லைட்டா ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க லைட்டா. நிறைய கட்டிங் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வளைவுல மட்டும் நம்ம கட் பண்ணாதான் கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் கொஞ்சம் அழகா தெரியும். ஓகே, இப்ப வந்து நம்ம வந்து கீழே 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க இல்லையா. இது வந்து எதுக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 1/2 இன்ச்சு போதும் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு. அதாவது உள்ள திருப்பி தான் நம்ம தைக்க போறோம். 1/2 இன்ச்சு போதும். இன்னும் இது ஏன் விட்டுக்கோம் அப்படின்னா, நம்ம இடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா நிக்கணும் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் இது கொஞ்சம் வெயிட்டா இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணா, இதே இப்படி 2ஆ மடிச்சு இந்த தையலுக்கு அந்த தையல் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் விட்டு வந்தா போதும். ஒரு தையலை போட்டுருவோம். மடிச்சு தைச்சிட்டோம். தைச்சிட்டு திரட்டி விட்டுருவோம். உங்களுக்கே தெரியும். இப்ப
இதை கரெக்டா இப்படி எடுத்து விட்டுட்டு இப்ப நம்ம இங்க ஒரு கழுத்து பக்கம் தையல் கொடுத்துருவோம். இந்த தையல் வந்து நம்ம மேல் பாகத்துல ஒரு துணியில வரணும். நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பார்த்துட்டீங்க. இதோட கரெக்டா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் கிடையாது. பாத்தீங்களா? இப்ப இதை அப்படியே கட்டி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர துணியை பூரா கட் பண்ணி விட்டுருவோம். பாத்தீங்களா? கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம அந்த சுருங்கல் கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கும் போது. கரெக்டா இருக்குதா? ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க.